வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மக்ரிப் தொழுகையை பற்றிய முழுமையான பதிவு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பொதுவாகவே மற்ற தொழுகைகளை காட்டிலும் மக்ரிப் தொழுகைக்கு ஒரு பிரத்யேகமாக சஹாபாக்கெல்லாம் ஒரு சிறப்பு அளித்தாங்க. மக்ரிப் தொழுகைக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லுவான், சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. 2 நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான் அந்த வசனத்தில். அதாவது 24 மணி நேரத்தில் 2 நேரம், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியான நேரம்னா ஃபஜர் தொழுகை, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியான நேரம்னா மக்ரிப் தொழுகை. ஃபஜர் மக்ரிபுடைய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கன்னு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறது மூலமாகவே மக்ரிப் தொழுகைக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன, சிறப்பான அந்த சிறப்பு தன்மை என்னங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, லக்கத் ரஅய்து கிபார அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யப்ததிரூன ஸவாரி இன்தல் மக்ரிபி. மக்ரிபுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரும் பெரும் தோழர்கள் எல்லாரும் மக்ரிப் தொழுகையை பிடிக்கிறதுக்காக விரைந்து ஓடுறதை நான் பார்த்துருக்கேன்னு, அந்த ஒரு காட்சி நான் பார்த்துருக்கேன்னு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ் பிரபல்யமானது. அப்போது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் மக்ரிப் தொழுகைக்கு இருந்த ஒரு முக்கியத்துவமே வேறு. எப்படியாவது மக்ரிப் தொழுகையை சரியான நேரத்தில் பிடிக்கணுங்கிறதுக்காக சஹாபாக்கெல்லாம் ஓடி இருக்கிறாங்கங்கும் போது மக்ரிப் தொழுகைக்கு எல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் வச்சுருக்கான், எவ்வளோ சிறப்பு தன்மை நம்ம வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அதான் ஆயிஷா அம்மா ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, ஐவேளை தொழுகைகள்லேயே அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானது, அல்லாஹ்வை அடியார்கள் கூட ரொம்ப நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய தொழுகை மக்ரிப் தொழுகை தான் அப்படின்னு ஆயிஷா அம்மா உடைய ஒரு பதிவாகி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த மக்ரிப் தொழுகையை நம்ம பரிபூர்ணமாக தொழுகிறது நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முதல்ல மக்ரிபுக்கு முன் சுன்னத் இருக்கா? புகாரி ஷரீஃபில் பதிவாகி இருக்கிற ஹதீஸ் அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஷல்லு கபுல ஷலாத்தின் மக்ரிபின். நீங்கள் மக்ரிப் தொழுகிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதுக்கங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லு கப்ல ஸலாத்தின் மக்ரிபின், மக்ரிபுக்கு முன்னாடி நீங்கள் 2 ரக்காத் தொழுகுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு 3 முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசியாக சொல்லுவாங்க, லிமன் ஷா, நீங்கள் நாடினால், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தொழுதுக்கங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு ஒரு சபையில் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வலமையாக மக்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதுவோம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே அந்த சபையில் இருக்கிற ஒரு மனிதர் எந்திரிச்சு கேட்பாரு, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிச்சாங்களான்னு கேட்கும்போது அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு செயலை மக்ரிபுக்கு முன்னாடி தொழுகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்க்கவும் இல்லை, அதை கட்டாயமாக்கவும் இல்லை. இந்த ஹதீஸ்களிலிருந்து நமக்கு விளங்குகிற விஷயம் என்னென்னா, மக்ரிபுக்கு முன்னாடி தொழுகிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடி தொழுகிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. லிமன் ஷா, அவருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, அவர் நாடினார் அப்படின்னா, அவருக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக அவர் மக்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுதுக்கலாம். சரி, இப்போ மக்ரிபுக்கான பின் சுன்னத் என்ன? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அது இப்னு உமர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி பஅதல் மக்ரிபி ரக்காத்தைனி. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுபவர்களாக இருந்தார்கள். இந்த ஒரு ஹதீஸே போதும். இதனால தான் மக்ரிபுக்கு பின்னாடி இருக்கிற சுன்னத்தில், பின் சுன்னத்தில் எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே நம்ம பகுதிகளில் கிடையாது. தாராளமாக நம்ம மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுதுக்கலாம். அடுத்து மக்ரிபுக்கான நேரத்தில் நம்ம ஒரு சரியான புரிதலில் வரணும். மக்ரிபுக்கான நேரம் சூரியன் மறைவு கிடையாது. மக்ரிபுக்கான நேரம் அந்த கிழக்கு சிவக்கிறது அப்படிம்பாங்க, அடிவானம் சிவக்கும் அப்படிம்பாங்க. நீங்களாம் கவனித்து பாருங்களேன், சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி நல்ல அடிவானம் நல்லா சிவப்பாக ஒரு செக்கச்சவேன்னு இருக்கும். அந்த நேரம் தான் மக்ரிப் தொழுகைக்கான ஆரம்ப நேரம். சூரியன் மறைகிறது மக்ரிப் தொழுகைக்கான கடைசி நேரம். அதாவதுங்க, நம்ம பகுதிகளில் மக்ரிபுக்கு பாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 20-25 நிமிஷத்தில் வீட்டுகளில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் தொழுது முடிச்சுக்கணும். ஆண்கள் பள்ளிகளில் தொழுது முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் மக்ரிப் தொழுகையை பேணுதலாக தொழுது அதற்கான முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளும் நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.